நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவும் எளிமையான ஒரு முறையில் நம்ம ஆல்பத்தை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்ஷன் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுலபமாக பிக்சர்ஸை பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது எனக்கு தேவையான ஆல்பம் ஷீட் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பிக்சர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பிகாசா ஏசிடிசி. இது ரெண்டும் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது பிகாசாவில் பார்த்தீங்கன்னா நான் டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு பிகாசா ஃபோட்டோ வியூவரில் எனக்கு வியூ பண்ணும். இந்த மாதிரி ஃபோட்டோ நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா? இன்னொன்று ஏசிடிசி என்னென்னா, பிஎஸ்டி ஃபைல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதை நான் வியூ பண்ணோம்னா எனக்கு பிஎஸ்டி ஃபைல் அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ காட்டும். ஓகேங்களா? இது எப்படி வைக்கிறதுனா, இது ரெண்டையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நார்மலாக தான் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நல்லா ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் வித் கொடுத்ததுக்கப்புறம் சூஸ் அனதர் ஆப் இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஏசிடிசியை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிஎஸ்டியும் நீங்கள் எப்போ கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸை டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபோட்டோ வியூவர் எப்படி பண்ணுறது? இதையும் ரைட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் வித் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் அனதர் ஆப். இப்போ இதுலேயும் இந்த பாக்ஸை டிக் பண்ணி பிகாசா ஃபோட்டோ வியூவரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். நீங்கள் ஜேபிஇஜி பிக்சர் எதை வியூ பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபிட் டு ஃப்ரேம் அப்படின்றத உங்களுக்கு காப்பி பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு இருக்கும், இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணி உங்களோட லோக்கல் டிஸ்க் சி வாங்க. சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86, இதில் அடோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபோட்டோஷாப், நான் CS3ல் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை CS6னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, CS6 உள்ள தான் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நான் இப்போ CS3 ஓப்பன் பண்ணி இதில் ப்ரீசெட், இந்த ப்ரீசெட் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுங்க வீடியோவை. மேலே பாருங்கள், லோக்கல் டிஸ்க் சி, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86, அடோப், ஃபோட்டோஷாப் CS3, ப்ரீசெட், இதில் ஸ்கிரிப்ட். இதில் கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஃபிட் டு ஃப்ரேம் அப்படின்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு சிசி எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இன்னொன்று இருக்கும், அது உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் சிசி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் ப்ரீசெட்டு, இதில் ஸ்கிரிப்ட் உள்ளே போனீங்கன்னா இருக்கும். எனக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது நான் ஃபோட்டோஷாப் CS3 ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எப்படி ரொம்ப எளிமையாக நான் ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஷார்ட்டனில் ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு 2 ஷார்ட்கட் மட்டும் தான் தேவை, அதையும் நான் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். உங்களுக்கு டெமோக்கு இப்போ நான் ஒரு இமேஜ் வச்சு காட்டுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சாம்பிளுக்கு இந்த சீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அந்த பிக்சர்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். பிக்சரை ஃபோட்டோஷாப் உள்ள பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறதே இல்லை. நல்லா கவனமாக பாருங்கள். இதை என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி வியூ பண்ணுறேன். உங்களுக்கு பிகாசால் அது மட்டும்தான் வியூ பண்ணணுமான்லாம் இல்லை. ஓகேங்களா? ஏசிடிசியில் வியூ பண்ணலாம், நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாட்டும் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட விண்டோஸ் 10 போட்டுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் ஆனால் காப்பி ஆகுமான்னு எனக்கு தெரியலை. ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே காப்பி ஆகுது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோட்டோ வியூவர் இப்படி வச்சுருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் அந்த ஃபோட்டோ பிகாஸாக தான் இன்ஸ்டால் பண்ணணும்லாம் இல்லை. இப்போது இதை என்ன பண்ணுறேன், நார்மலாக நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபோட்டோ வியூவரில் வியூ பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பை ஒரு கிளிக்கு. இந்த இடத்துல எனக்கு என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிகாஸா கிளிக் பண்ணி கண்ட்ரோல் C, நல்லா கவனமாக பாருங்கள், ஒரே ஒரு தடவை கொடுக்குறேன், கண்ட்ரோல் C. இப்போ ஃபோட்டோஷாப்பை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸு செலக்டில் இருக்கா, கண்ட்ரோல் V, பேஸ்ட் ஆகிடுச்சா. கண்ட்ரோல் Alt G கொடுத்தோம்னா பாக்ஸுக்குள்ளே வரும். இப்போது ஃபிட் டு ஃப்ரேமை நான் ப்ளே பண்ணுறேன். ஃபிட் டு ஃப்ரேமை ஷார்ட்கட்டில் நான் ப்ளே பண்ணேன். பொறுமையாக பாருங்கள். இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸா வந்துட்டேன், இந்த பிக்சர் முடிஞ்சிடுச்சு. சைடை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் இமேஜ் காப்பி பண்ணுறேன், கட்டத்தில் பேஸ்ட் பண்ணுறேன், கிளிப்பிங் மாஸ்க்கு, ஃபிட் டு ஃப்ரேம். என்னோடய ஒர்க்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக முடியுது பார்த்தீங்களா? ஒருவேளை இதை நீங்கள் இப்படி சின்னதை கூட சுருக்கி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான இடத்துல பேஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட் டு ஃப்ரேம். இதை நான் எப்படி எளிமையாக பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்றும் இல்லை, எப்படின்னா இதை கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் C, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் V, அதுக்கப்புறமா அந்த பிக்சரை கட்டத்துக்கு உள்ளே வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் Alt G,
அதுக்கப்புறமா ஃபிட் டு ஃப்ரேம் அப்படிங்கிறத வச்சேன். ஆனால் இந்த ஃபிட் டு ஃப்ரேமை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஷார்ட்கட் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஆல்ட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறது என்னோடய ஷார்ட்கட். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா எடிட் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் இருக்குது பாருங்கள், இந்த ஆரோ மார்க்கை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நாம் என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட் டு ஃப்ரேம் அப்படின்னு இருக்கா, இதை ஒரு கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் வேணுமோ அதை செட் பண்ணுங்கள். நான் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு எஃப் கொடுக்குறேன். எனக்கு இதில் செட் ஆகிடுச்சு. இப்படி அழிச்சிட்டு நான் கூட உங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நான் வந்து அந்த எனக்கு தேவையான ஷார்ட்கட் கொடுத்துட்டேன். ஆல்ட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அப்செப்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போது இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன், நல்லா இப்படி பெருசு பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஷார்ட்கட் கொடுக்குறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா, இப்போது நாம் ஒர்க் பண்ணுறத பாருங்கள், எளிமையாக ஒர்க் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் மொதல் பிக்சரு. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. எந்தெந்த பிக்சர் ஒர்க் பண்ணிங்களோ அதெல்லாம் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போது இந்த ஆறு பாக்ஸ் இருக்கிற இந்த டெம்ப்ளேட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்குது, நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இதை ஓப்பன் பண்ணுறேன். கண்ட்ரோல் சி காப்பி, பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மவுஸில் வந்து கையை எடுத்துட்டேன். மவுஸில் பார்த்தீங்கன்னா கையை வைக்கல, நல்லா பொறுமையாக பாருங்கள். கண்ட்ரோல் ஆல்ட்டு ஜி, கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் எஃப் என்னோடய ஷார்ட்கட்டு பார்த்தீங்களா. இப்போது நெக்ஸ்ட் பிக்சர் வரேன். இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதை அமுக்கி சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மவுஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, சைடு அமுக்குனா மாறும். கண்ட்ரோல் சி ஆல்ட்டு டேப் கொடுத்தா இங்கே வந்துடும். ஓகேங்களா, இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் ஆல்ட்டு ஜி, அதுக்கப்புறம் ஃபிட் டு ஃப்ரேமோட ஷார்ட்கட்டு இவ்வளோ தான். இது வந்து நீங்கள் எளிமையாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு போகிறேன். நல்லா கவனமாக பாருங்கள், என்னோடய ஒர்க்கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப பொறுமையாக பார்த்தீங்கன்னா நாம் ஒர்க் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஆல்ட் அமுக்கி டேப் கொடுத்தா இந்த விண்டோ வருதுங்களா, வந்துடுச்சு. கண்ட்ரோல் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிக்சர் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் பிக்சர் சேஞ்ச் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுறேன். பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட்டு, அப்புறம் கிளிப்பிங் மாஸ்க்கு, ஃபிட் டு ஃப்ரேம். எளிமையாக நாம் வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது வந்து கடைசி என்ன பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஷார்ட் அண்டில் நான் முடிச்சிட்டேன்னா பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப்லேயே ஓப்பன் பண்ணலை. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும். ரொம்ப டைமிங் மிச்சப்படுத்தலாம். நீங்கள் பாக்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தூக்கி வைக்கணும்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதில் இந்த பிக்சர் இந்த பையனை பார்த்துக்கிட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், 6 பிக்சர் இதில் யூஸ்டு ஃபோல்டர். இப்போது இதில் இருந்து இந்த பையன் வரைக்கும் எனக்கு முடிஞ்சிச்சு. இது 6 பிக்சரை மூவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா நம்ம திரும்ப மறுபடி இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். மறுபடி நெக்ஸ்ட் கொடுத்து நாம் பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, உங்கள் ஷீட்டை ஷார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு டிப்ஸு. ஆல்பம் எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இதே இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்பில் இருக்க பிக்சர்ஸு வியூ ஆகும், ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உதாரணத்துக்கு இதுதான் வாட்ஸ்அப்பில் வந்த பிக்சர்னு வச்சுக்கோங்க. இது எனக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இதை கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ஃபோட்டோஷாப்பில் வந்து நாம் ஃப்ளெக்ஸ் டிசைன் வேறு ஏதாட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், அது உள்ள டேரெக்டாக கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு இந்த ஒரு பிக்சர் மட்டும்தான் வேணும்னு சொன்னீங்கன்னா ஃபைல் பை நியூ கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கேட்கும். அளவு எதுவுமே மாற்றாமல் என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி, இந்த இடத்துல அந்த பிக்சர் வந்துடும். குவாலிட்டி மாறாது. இது காப்பி பேஸ்ட் பண்ணது, நல்லா பொறுமையாக பாருங்கள். இப்போது இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இந்த இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது நியூ, இந்த இடத்துல நேம் சேஞ்சிங்கில் இருக்கா, இதையும் ஜூம் பண்ணுறேன். இது ஒரிஜினல் பிக்சர், இதையும் ஜூம் பண்ணுறேன். ஆனால் ரெண்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. காரணம் என்னென்னா ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, நாம் அதை காப்பி பண்ணி உள்ளே கொண்டு வரது ஒன்று தான், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதும் ஒன்று தான். ஓகேங்களா, நீங்கள் எளிமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,